அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக எதிர்த்தரப்பினர் பேசிய பேச்சுக்கள் இருந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெளிவாக புரிந்திருப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையே அளித்திருக்கிறாங்க. என்ன ஒப்புதல் வாக்குமூலம்னா, எங்கள் மதுஹபு, அவர்களுடைய மதுஹபு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபாசமான சட்டங்கள், அசிங்கங்கள், இது எல்லாமே காம வெறி பிடித்து அலைந்தவர்களுக்காக எழுதப்பட்டது. ஆக ஒட்டுமொத்தத்தில் அவங்க மதுஹபு நூலே ஒழுக்கத்தை விரும்புகிற முஸ்லிம்களுக்கு எழுதப்பட்டது இல்லை. எவன் காம வெறி பிடித்து அலைகிறானோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இச்சை கொண்டு செயல்படுகிறார்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் மதுஹபு நூல்ல சட்டம் எழுதி வைத்திருக்கிறோம். ஒழுக்கத்தை விரும்புகிற முஸ்லிம்களுக்கு எங்க மதுஹபு நூல்ல சட்டம் இல்லை. காம வெறி பிடித்தவர்களுக்கு தான் எங்க மதுஹபு நூல்ல சட்டம் எழுதி வச்சிருக்கிறோம்னு அவர்களே தெல்ல தெளிவாக இறுதியாக பேசிய உரையில ஒப்புக்கொண்டார்கள். அப்ப மதுஹபு புத்தகங்கள் என்பது ஒழுக்கத்தை விரும்புகிற முஸ்லிம்களுக்கானதல்ல, காம வெறி பிடித்து அலைகிற நபர்களையா தேடி தேடி சட்டம் சொல்றது. உனக்கு ரொம்ப காம வெறி பிடிச்சு அலைகிறியா, உனக்கு இது சட்டம். உனக்கு நோன்புல இந்த சட்டம், ஹஜ்ஜில் உனக்கு இந்த சட்டம். அப்ப காம வெறி பிடித்தவர்களுக்கு தான் இந்த மதுஹபு புத்தகம் என்பதை அவர்களை ஒப்புக்கொண்ட காட்சியை தான் கடந்த இறுதியாக பேசியதில் நம்ம அறிகிறோம். அடுத்து நாம மதுஹபு நூல்கள்ல இருந்து கேட்க சகிக்காத, அனைவர்களும் கலந்திருக்கிற ஒரு சபையில படிக்க முடியாத அளவுக்கு நாக்கூசுகிற ஆபாசங்களை எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது ஆபாசம் இல்லை என்பதை நிறுவுவதற்கு எது தெல்ல தெளிவாக மனித அறிவு, திருமறை குர்ஆன் பார்வையின் அடிப்படையில் மனித அறிவு எதை ஆபாசம் என்று தீர்ப்பளிக்குமோ அப்படிப்பட்ட ஆபாசங்கள் அள்ளி போடும்போது அது ஆபாசம் இல்லை என்பதை நிறுவுவதற்கு அவங்க என்ன செய்யறாங்களாம், இது என்ன ஆபாசம் நீங்க சொல்லலையா? ஹூர்லீன்கள் சொர்க்கத்துல ஆண்களுக்கு எப்படி பெண்கள் ஹூர்லீன் என்கிற துணைகள் இருக்கிறது, அது மாதிரி பெண்களுக்கு ஆண் துணைகள் இருக்கிறதுன்னு எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது ஆபாசம் இல்லையான்னு கேட்கிறாங்க. எதையும் முடிச்சு போடுறாங்க பாக்குறீங்களா? நாம தெல்ல தெளிவாக கழுத உறுப்பை வெட்டி அதை தனியா கடையில விற்குமே அதை எடுத்து உள்ள சொருகிறதுங்கிற டாபிக் நம்ம பேசினா நீங்களும் தானே சொல்றீங்க சொர்க்கத்துல ஆண்களுக்கு எப்படி துணைகள் இருக்கிறதோ அது மாதிரி பெண்களுக்கும் துணைகள் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. இது ஆபாசமா? நாங்கள் திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக எதை எழுதி வைத்திருக்கிறோமோ அதை மேடை தோறும் எங்களால பேச முடியும், முழங்க முடியும். இப்ப நீங்க சொன்னீங்களா, யாராவது முகம் சுழிச்சாங்களா? யாருக்காவது ஆபாசமா தெரிஞ்சா? படிக்கிற உங்களுக்கும் முகம் சுழிப்பு இல்லை, கேட்கிற மக்களுக்கும் முகம் சுழிப்பு கிடையாது, அதை பிடிச்சி ஆபாசம்ங்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா நாம திருமறை குர்ஆன்ல அந்த வசனத்துக்கான விளக்கமாக நாம சொல்றோம். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரத்துன், அதிலே அவர்களுக்கு சொர்க்கத்திலே அவர்களுக்கு தூய்மையான துணைகள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பத்தி சொல்றாங்க. திருமறை குர்ஆன் வசனங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஆண்களை நோக்கி பேசியதாகத்தான் இருக்கிறது. சொர்க்கத்துல என்னென்ன இன்பங்கள்லாம் வழங்கப்படுமோ அந்த இன்பங்களை பற்றி எல்லாம் பேசுகிற ஏராளமான வசனங்கள் ஆண்களை நோக்கி பேசுகிற துணையில் தான் இருக்கிறது. அப்ப ஆண்களை நோக்கி பேசுகிற துணையில இருக்கிறதுனால அது ஆண்களுக்கு மட்டும்தான் உரித்தானது. பெண்களுக்கு அப்படியான இன்பங்கள் எதுவுமே இல்லைன்னு மறுத்து விட இயலாது. பெண்களுக்கும் இது போன்ற ஆண்களுக்கு என்னென்ன இன்பங்கள் அல்லாஹ் சொல்றானோ அதெல்லாம் பெண்களுக்கு இருக்குங்கிறோம். இது என்ன ஆபாசம்? திருமறை குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஒரு விளக்கத்தை, ஒரு ஆய்வு பார்வையை நாங்கள் முன்வைத்தால் இதுல நீங்க என்ன ஆபாசத்தை கண்டுட்டீங்க? இன்னும் சொல்ல போனா திருமறை குர்ஆன்ல சொர்க்கவாசிகளுக்காக வழங்கப்படுகிற இன்பங்களில் பெரும்பான்மையானவை பற்றி ஆண்களினுடைய துணியில ஆண்களை நோக்கித்தான் பேசப்படுகிறது. முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், சொர்க்கவாசிகள் கட்டில்களில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் வருது. இது ஆண்களை நோக்கித்தான் பேசுது. அப்போ ஆண்கள் மட்டும்தான் சொர்க்கத்துல கட்டில்களில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள், பெண்களுக்கு இந்த இன்பம் இல்லைன்னு மறுப்பீங்களா? அதே போல யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதுன், இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி கொண்டிருப்பார்கள். இது சொர்க்கத்தில் அவங்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு இன்பம். இதுவும் ஆண்களை நோக்கி பேசுகிற துணையில் தான் இருக்கிறது. அதனால இந்த இன்பம் பெண்களுக்கெல்லாம் கிடையாது, இது ஆண்களை நோக்கி பேசுகிறது. அப்படியா வாதம் வைப்பீங்க? அப்ப உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. பெண்களுக்கு துணை இல்லைங்கிறீங்களா? இந்த ஆண்களை நோக்கி பேசுகிற துணையில என்னென்ன வசனங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதோ அதெல்லாம் ஆண்களுக்கு மட்டும்தான். சொர்க்கத்தில் கட்டில்களின் மீது சாய்ந்திருக்கிற இன்பம் பெண்களுக்கு இல்ல, சிறுவர்கள் சுட்டி திரிவார்கள் இன்பம் பெண்களுக்கு இல்ல. இப்படி சொர்க்கவாசிகள் ஆண்கள் என்னென்ன இன்பங்களை அனுபவிப்பார்கள் என்று ஆண்களை நோக்கி பேசுகிற துணியில இருக்குதோ அதுல எதுவுமே பெண்களுக்கு இல்லைன்னு வைங்க, வாதம் வைங்க. என்ன நீங்க அதுல சொல்ல வரீங்க? அதுல என்ன ஆபாசத்தை கண்டுட்டீங்க? இப்படி ஒவ்வொன்றுக்குமே இது மாதிரி இவர்களுடைய உலர்கள் எப்படியெல்லாம் இருக்குது என்று சொன்னால் பல உலர்களை வச்சோம். அதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்களா? தொழுகையில வியாபாரம் பண்ணலாம்,
இஷாராவின் மூலமாக தொழுகையில வியாபாரம் செய்வது மதுஹபுகள் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுன்னு சொன்னோம். அதுக்கு வாயத்திற்கு காணும். உன்ன பிஜே அப்படி பேசினாரு, பிஜே இப்படி பேசினாரு, என்ன பேசினாருங்கிறத முழுமையாக நாங்கள் எந்த வாதங்களை வைக்கிறோம், அது எந்த அடிப்படையில் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷிர்கு என்ற ஒரு விவகாரத்தோடு ஒப்பிட்டு நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க, அது முழுமையாக வைக்கல. என்ன ஷிர்கு? இப்படி பொத்தாம் பொதுவா அங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தைன்னு சொன்னா வாதம் வைக்கிற உங்களுக்கும் விளங்காது, கேட்கிற மக்களுக்கும் விளங்காது. என்ன வாதங்கிறது தெளிவா வைங்க, முழுமையா வைங்க, அப்போதான் உங்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அடுத்து நாம ஒரு புது வாதத்தையும் நாம சேர்த்து வைக்கிறோம். இவங்க மதுஹபு நூல்ல தபியுனுல் ஹகாயிக்ங்கிற நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல, அப்படி ஒருவன் தன்னுடைய ஆணுறுப்பை தன்னுடைய பின்துவாரத்தில் நுழைத்தால் அவனுக்கு என்ன சட்டம்னு மதுஹபுல சொல்லப்பட்ட அசிங்கத்தை படிச்சு காட்டும் போது இவருடைய கற்பனையை பாருங்கள். இங்கிருந்து கொண்டு இந்தியாவிலிருந்து அமெரிக்கா என்று தாவுகிறார்கள், ராக்கெட் என்று விவரிக்கிறார்கள், கற்பனை செய்கிறார்கள். அந்த கற்பனை எங்களுக்காக உதிக்கிறது இல்லை. மதுஹப் நூலை படிக்க படிக்க அது போன்ற கற்பனை ஊற்றுகள் பெருக்கெடுத்து ஆறா ஓடுது. மதுஹப் நூல்ல இருந்து தான் அந்த கற்பனையே வருது. எப்படி சொல்றாங்க? ஒரு சட்டம் சொல்றாங்க, கத்த சவூஜில், அதாவது ஒரு தகப்பனுக்கு குழந்தையை எப்படி தகப்பனோட இணைப்பது, இவனுடைய பிள்ளை தான் இல்ல இவனுடைய பிள்ளை இல்ல என்று ஒரு குழந்தையை தந்தையோடு இணைப்பது தொடர்பான சட்டத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, கத்த சவூஜில் மக்ரிபியில் மஷ்ரிகியத்தை, மேற்கில் இருக்கிற ஒருவன் கிழக்கில் இருக்கிற ஒரு பெண்ணோடு ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். இவன் மேற்கில் இருக்கிறான், அவ கிழக்கில் இருக்கிறான். இங்கிருந்து கொண்டே கல்யாணம் பண்ணிட்டான், போகவே இல்லை, இங்கிருந்து கொண்டே கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணா ஓ பைனஹுமா மசீரத்து சனத்தின், ஒரு வருட காலம் இடைவெளி, பயண தொலைவு என்ன, இங்கு மேற்குல இருக்கிற ஒருத்தன் கிழக்குல போய் சேர்றான்னு சொன்னா ஒரு வருஷ காலம் ஆகும். அந்த அளவுக்கு தொலை தூரத்தில் ஒருவன் இருந்து கொண்டே கல்யாணம் பண்ணிட்டான். ஃபஜாஅத் பி வலதின் லி சித்தத்தி அஷ்ஹுரின் மின் யௌமின் தஸவ்வஜஹா, கல்யாணம் பண்ண நாளிலிருந்து 6 மாதத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இவன் மேற்குல இருக்கிறான், அவ கிழக்குல இருக்கிறான். பாய் அங்க போகவே இல்லை, இங்க இருந்துகிட்டே கல்யாணம் பண்ணியாச்சு. அவர் எப்படி கல்யாணம் பண்ணாங்கிறத விளக்கத்தான் அவங்க தான் விளக்கணும். கல்யாணம் பண்ணி இன்னும் போகவே இல்லைல்ல, 6 மாசத்துல அவ குழந்தைய பெற்றுட்டா. உலக அதிசயமா இருக்கா இல்லையா? 6 மாசத்துல குழந்தையை பெற்றெடுத்துட்டா. இப்போ அந்த குழந்தை அந்த தந்தையோடு தான் சேர்க்கப்படணும். அவனுக்கு இந்த இங்க மேற்கில் இருந்து கொண்டு கல்யாணம் பண்ணால ஒரு கிறுக்கன், அந்த கிறுக்கனுக்குரியதான் சொல்லி இணைக்கணுமா? ஏன்? ஆமா, ஏன் சொன்னால் இம்கானில் அக்லி, அறிவு அது சாத்தியம்னு சொல்லுது. எப்படி அறிவு அதை சாத்தியம் என்கிறது? ஒஹுவா யஸில இலைஹா பி குத்துவத்தின் கராமத்தம் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கராமத் அடிப்படையில் இவன் அங்க போய் ஒரு 8 வச்சிருக்கலாம். மேற்குல இருக்கிறான், கிழக்கு இருக்கிற பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறான், போகவே இல்லை, போகாமலே கல்யாணம் பண்ணியிருக்கிறான். 6 மாசத்துல குழந்தையை பெற்றெடுத்தான். ஊர் உலகம் நம்மளா இருந்தா என்ன முடிவு பண்ணுவோம்? கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல ஒரு குழந்தையை போகவே இல்லை, 6 மாசத்துல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான், விபச்சாரின் முடிவு பண்ணணும், ஒழுக்கம் கட்டவன் முடிவு பண்ணணும். அப்படி ஒரு முடிவை எடுக்காமல் இவங்க மதுஹப் நூல்ல சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இல்ல இல்ல, 6 மாசத்துல பிறந்த அந்த குழந்தை அந்த தகப்பனுக்கு உரியதுதான். எப்படிப்பா சொல்லி அவன் தான் போகவே இல்லையே, கராமத்துல போயிருக்கலாம்ல, கராமத்துல இங்கிருந்து ஒரு கால் எடுத்து அங்கிட்டு வச்சிருக்கலாம்ல, கராமத்தில் போய் சேர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படித்தான் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுகிற கராமத்துக்கே மாத்தமா சட்டம் சொல்றாங்க. அது ரெண்டாவது. இப்படியான உலகங்கள் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். மதுஹபுகள்ல கேட்க சகிக்காத ஆபாசங்கள் நிறைந்திருக்கிறது. அறிவு திருமறை குர்ஆன் வலியுறுத்துகிற அறிவு ஏற்றுக்கொள்ளாத, அறிவுக்கு பொருந்தாத முட்டாள்தனமான உலகங்கள் நிரம்ப இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த மதுஹப் நூல்கள், அசிங்கங்களின் தொகுப்பு தான் இந்த மதுஹப் நூல்கள் என்பது எங்களுடைய வாதம். அடுத்து பாருங்க சகோதரர்களே, அதாவது சொன்னாரு ஆபாசங்கள் நிறைய இருக்கின்றது. நீங்கள் நம்ம பேசுற ஆபாசம் இருக்கான், நீங்க ஆபாசமா எழுதி வச்சிருந்த அசிங்கங்களை எடுத்து சொன்னா ஆபாசமா உங்களுக்கு தெரியுது. அப்ப ஆபாசன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுல இந்த மாதிரி பிஜே அப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி சொல்லி இருக்கிறார், இது ஆபாசம். அதான் ஆபாசமா? முதல்ல கேட்கிற மக்களுக்கு தெரியும் இது ஆபாசமா இல்லையான்னு. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை வேணாம், சரியா? என்ன விஷயங்கள் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எதை கொண்டு போய் எதுல முடிச்சு போடுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு சேரும் பொழுது சொல்ல சட்டம், ஒருத்தவன் மனைவி இடத்துல சேரும் பொழுது சொன்ன சட்டம், ஒருத்தவன் நோன்பு வைத்து விட்டு மனைவியை முத்தமிடுவதற்கு சொன்ன சட்டம், ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது மனைவியை கூட்டிட்டு போறான், மனைவி இடத்துல உணர்வு கொண்டால் என்ன என்று சட்டம். இந்த சட்டத்திற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அளித்த தீர்ப்பை பண்ணிக்கு சொல்றீங்க.
நாய்க்கு சொல்றீங்க, கழுதைக்கு சொல்றீங்க, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? இப்படி நாம சொல்கின்றோமே, அப்ப என்ன அந்த பன்னி என்ன உங்களுடைய மனைவி மாறா? அந்த கழுதை என்ன உங்களுடைய ஒண்ணு விட்ட தங்கச்சியா, அக்காவா? என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அப்ப இதுதான் உங்களுடைய கூற்றா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே என்ற அந்த ஒரு அச்சம் இருக்குமே, ஆனால் அல்லாஹ்வை பற்றி பயம் இருக்குமே, ஆனால் இப்படி பேசுவீர்களா? எதை கொண்டு போய் எதுல முடித்து போடுகின்றீர்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை மேடையிலிருந்து சொல்லலாம். அது அது உள்ள ஆதாரபூர்வமான செய்தியா இல்லையான்னு உள்ள போனா அது தனியா போயிட்டு இருக்கும். அது அதுல குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கின்ற, அதை பத்தி பேச வரவில்லை. வைத்துக் கொள்வோம், ஆதாரபூர்வமா வச்சுக்கிறோம். அத மேடையில நாங்கள் சொல்லுவோம். நீங்க சொல்லுவீங்களா? ஒருத்தி ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது கழுதையினுடைய சாமான அறுத்து தன்னுடைய இதுக்குள்ள விட்டு கொண்டால் அவளுடைய ஹஜ்ஜு முடியாது, இவனுடைய ஹஜ்ஜு கூடும், முடிஞ்சிடும் என்று சொல்லி பேச உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இதை நீங்கள் சொல்வீர்களா? என்னன்னு கேட்டா, பைபிள்ல இருந்து எடுத்து காட்டுறாங்க ஆபாசத்தை. பைபிள்ல உன்னத பாட்டு கொண்டு வந்திருக்கிறார், எடுத்து தூக்கி காட்டினாரு. உன்னத பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் சொன்னாரு மங்கானியும் கொண்டு வந்திருக்கேன்டாரு. சொன்னாரா இல்லையா? உன்னத பாட்டு வச்சிருக்கேன், மங்கானியும் வச்சிருக்கேன் இருக்கு. அதான் எடுத்து காட்டுறோம். ஒரு விஷயத்தை மேம்போக்காக்க சொல்வது என்பது வேற. உன்னத பாட்டுல வருது, அவன் முளைகளை பிடிப்பேன், பனைமரம் ஏறி முளை பிடிப்பேன் சொல்லிலாம் இருக்க. அந்த மாதிரி மங்கானில இருக்கா இல்லையா? 474வது பக்கத்துல வருது தெளிவா. அது எப்படின்னா, எப்படி உடலுறவு கொள்வதுன்னு விளக்குறாங்க. அவற்றில் படுத்துக்கொண்டு செய்வது நிலையில் நின்று செய்வதை விட சிறந்தது. 56வது ஸ்லைட பாருங்க. ஆண் குறியை கொண்டு பெண் குறியின் வெளிப்பாகத்தை தடவி முளைக்காம்பை நெருடி காலினால் அவள் காலை தடவ வேண்டும். இவ்விதம் செய்யும்படியாக ஹுகமாக்களில் சிலர் கூறியிருக்கிறார்கள். நல்ல ஹுகமாக்கள். எவ்வளவு பெரிய அசிங்கம்! இதை உங்களுடைய பிள்ளைக்கு உட்கார்ந்து சொல்ல கொடுங்க பாவா, நல்லா இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, காலையினுடைய அமர்விலிருந்து நம்மளுடைய சட்ட நூற்கள் மானி, ரத்து, துர் அப்படின்னு நிறைய சட்டத்தினுடைய நூற்கள்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நூற்களை தான் ஆதாரமா இவங்க காட்டிட்டு இருக்கிறாங்க. சட்டங்கள் என்பது வேறு, ஆபாசம் என்கிறது வேறு அப்படிங்கறத நம்மளுடைய விஷயமா வச்சு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்களுடைய கண்ணோட்டம் என்னவோ தெரியல, சட்டத்தினுடைய நூற்களை எடுத்து அலசி அலசி அதையவே பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா சுருக்கமா சொல்றதா இருந்தா, மருத்துவத்தினுடைய நூற்களை நீங்க பார்த்தா தெரியும். சட்ட விதிகள் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி ஆகணும் என்பது ஒரு விதிமுறை. அதே மாதிரிதான் மருத்துவத்தினுடைய துறைகளை, அதனுடைய நூற்களை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சட்ட கிதாபுகள்ல மருத்துவத்துறையினுடைய புஸ்தகங்கள் இருக்கும். நிர்வாணமாக ஒரு படம் வரைஞ்சிருக்கும். அதனுடைய சட்டங்கள், அதனுடைய உறுப்புகளை பத்தி அங்க சட்ட நூற்கள்ல பேசப்பட்டிருக்கும். இதை நீங்க ஆபாசம்னு சொல்ல முடியுமா? துர்ரு ரத்து போன்ற இவங்க காட்டின, காலையிலிருந்து இவங்க காட்டின எல்லா ஆதாரமுமே சட்ட நூற்கள். சட்ட நூற்கள்ல பேசப்படுகிற அந்த சட்ட விதிகளை வச்சு ஆபாசம் ஆபாசம் ஆபாசம், வார்த்தைக்கு வார்த்தை ஆபாசம். இதே மருத்துவத்துடைய சட்ட விதிகளுடைய புஸ்தகத்தை எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தா இந்த நம்முடைய இமாம்களுடைய அழகான தொகுப்பு புரியும். ஒரு சின்ன ஒரு உதாரணம், நம்முடைய இமாம்கள் ஆயிரக்கணக்கான சட்ட நூற்கள் எழுதி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு அழகான ஒரு தோட்டம், நல்ல பிராணிக உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா அதுல உடுக்கக்கூடிய நல்ல பொருட்களை தேடி சாப்பிடுவாங்க. ஆனா அதே தோட்டத்துக்குள்ள ஒரு பன்னி மாதிரி ஒரு மோசமான ஒரு பிராணி உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா அது தேடக்கூடிய பொருளும் அசிங்கமான பொருள் அப்படிங்கறத நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்க காலையிலிருந்து காட்டின எல்லா சட்டமும் சட்ட நூற்கள், இமாம்களுடைய சொந்த வரலாற்றிலேயோ அல்லது சட்ட நூற்கள் அப்பாற்பட்ட ஒரு நூற்கள்ல இவங்க ஆபாசமா எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு சட்ட நூற்களை விட்டு ஒரு வார்த்தை கூட இவர்கள் வெளியே போகவில்லை. சட்டமாக சொல்லப்பட்டதை இவர்கள் ஆபாசமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போன அமர்வுல நம்ம விபச்சாரம் என்றால் என்ன என்பதற்குண்டான வரை விலக்கணத்தை படிக்கின்ற பொழுது நம்ம வாசிக்கும் போது தடுமாறணுமா. அவங்க தடுமாறினா போட்டு காட்ட நீங்க சிரிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்குது. இருந்தாலும் நேரத்தை வீணடிக்க விரும்பல. நம்ம விபச்சாரத்தை பற்றி பேசுகிற பொழுது
அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்கிற பொழுது நம் வார்த்தையில் கூட ஆபாசம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, நாகரிகமான வார்த்தை நம் வாயிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக மிக கண்ணியத்தோடு நாம் அங்கே என்ன செஞ்சோம், மொழிபெயர்ப்பு செய்ய முயற்சித்தோம். அடுத்து காம கொடூரனுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை சொன்னா இவங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு தெரியல. ஹஜ்ஜில ஒருத்தன் போனா அவன் கழுதையோட சேட்டை பண்ணிட்டான், கழுதையிட்ட விபச்சாரம் சேட்டை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, கழுதைகள் என்ன உங்க அக்காவா அப்படின்னு பேசினாங்க. கழுதைகளை பற்றி பேசப்பட்ட உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அவ கழுதைகள் தான் உங்க தங்கச்சியோ என்பதை இங்க நம்ம பதிவு செய்யறோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, கழுதையினுடைய ஆணுறுப்பு கடையிலே விற்குமா, அதுங்களுக்கு கிடைக்கலன்னாங்க. ரொம்ப தேடி பார்த்துருக்காங்க போல தெரியுது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நிர்வாணமாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் பிறகுதான் அவர்களுக்கு புரிந்தது நாம் நிர்வாணமாக இருந்தது பணத்தை சாப்பிட்ட பிறகு எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்களும் தங்களுடைய குர்ஆன் விளக்கவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் யூத மதத்தை தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக இணை கற்பித்தார்கள். இணை கற்பிப்பு என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தார்கள். சஹாபாக்கள் இணை கற்பிப்பதை அவர்கள் என்ன செய்யல, தடுக்கல என்று பதிவு செய்திருந்தார்கள். யூதர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, இன்னக்கும் துஷ்ரிகூன ஒத்து நஸ்பிட்டூன, நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஆக்கத்தான் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுக்கு வைக்கிறார். உங்க உம்மத்தினர்கள், உங்க சமுதாய மக்கள் மாஷா அல்லாஹ் வசிகத்த என்று சொல்வதன் மூலமாக இணை கற்பிக்கிறார்கள், காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி இணை கற்பிக்கிறார்கள் ஒரு சுட்டி கேட்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு செய்யறாங்க, ஆஹா ஆமா நுணுக்கமான இந்த விஷயம் நம்ம கவனிக்காம விட்டோமே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு செய்யறாங்க, ஆஹா ஆமா நுணுக்கமான இந்த விஷயம் நம்ம கவனிக்காம விட்டோமே. உடனே அவ்வளவு சஹாபாக்கள் சிறுக்குன்னு விளங்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்காம இருந்துட்டாங்க. அவ்வளவு சஹாபாக்கள் சிறுக்குன்னு விளங்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்காம இருந்துட்டாங்க. சரி, இப்ப இந்த சப்ஜெக்ட் இவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புகாரி இமாம் முஷ்ரிகா சிகரை அங்கீகரித்திருக்கிறார்களே, உண்டு என்று சொல்லியிருக்கிறார்களே என்று கேள்வி கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னா, புகாரி இமாம் முஷ்ரிகா ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஷிர்க் தெரியாம இருந்திருக்குதே, யூதன் கத்து கொடுத்ததான தெரிஞ்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை ஒழிக்க வந்த மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஷிர்க் என்றால் என்னன்னு தெரியாம இருந்தாங்களாம். சஹாபாக்கள் கூட தெரியாம இருந்தாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்களா 13 ஆண்டு காலமா ஷிர்க் என்னன்னு தெரியாம. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஷிர்க்கை ஒழிக்கத்தான மாநபி வந்தார்கள். கடந்த விவாதத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஷ்ரிக்காக ஆக்கினார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காஃபிராக ஆக்கினார்கள். காஃபிராக்கி இஸ்லாம் ஈமான் என்ற என்ன தெரியாமலேயே இஸ்லாத்தை ஈமானை போதித்ததாக சொன்னார்கள். இங்கே நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாமலேயே அவங்க இருந்தாங்கன்னு முட்டாளாக்குறீங்களே, அது எது? எவ்வளவு பெரிய அசிங்கம் அது! விபச்சாரம் செய்தால் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. திருடினால் மன்னிப்பு உண்டு. மோசமான கேவலமான காரியத்தை ஒருவன் செய்தால் மன்னிப்பு உண்டு. ஆனால் ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை என்று மாநபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே, ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறானே, அந்த ஷிர்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக தெரியாம இருந்தாங்க. கத்து கொடுத்தது யாரா? யூதன் தான் கத்து கொடுத்தானா. என்னங்க ஆஹா தெரியாம போயிட்ட, இத்தனை காலமா தெரியாம இந்த நுணுக்கமான ஷிர்க் நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு பேசியிருக்கிறாங்க. இதுல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களோட இன்னொரு தரப்பு என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபாரம் செய்கிற பொழுது அந்த வியாபாரத்தை புரிய தெரியல. ஹுசைமானோட ஹதீஸ்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க, கிராமவாசியுடன் வியாபாரம் செய்கிற பொழுது அந்த வியாபாரத்தை நபி அவர்கள் புரியவில்லை. அவங்க புரியவில்லை என்றதை நாம் வழங்க வேண்டும். எனவே நபி அவர்கள் இப்படி அதை சொல்லியிருக்க வேண்டும், அப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று நபிக்கு பாடம் நடத்துறாங்க. அங்க ஷிர்க்கை நபிக்கு கத்து கொடுத்தது யாரு? இவங்க வாத பிரகாரம் ஒரு யூதன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை கத்து கொடுக்கிறது யாரு? யூதர்களா இல்லையா? அதான் நாங்க சொல்றோம், நீங்க யூத மதத்தை சார்ந்தவர்கள் யூதர்களை கள்ளக்காப்பி அடித்து எங்கள் மாநபியை முட்டாளாக ஆக்குகிறீர்கள், எங்கள் மாநபியை முஷ்ரிக்காக நீங்கள் ஆக்குகிறீர்கள் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். மிருகத்தோட புணர்ந்தா என்ன சட்டம் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்க. ஒருவன் மிருகத்தோட புணர சிந்திக்கலாமா, அப்படி கற்பனை செய்யலாமா என்று ஆரம்பித்தவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க, அந்தர்பல்ட்டி அது நாங்க சொல்லுவோம். இப்னு அப்பாஸ் சொன்னதை மேடையில் வந்துட்டாங்களே,
அப்படி சிந்திக்கலாமா? அப்படி கற்பனை பண்ணலாமா? மிருகத்தை போகலாமா? மனுஷன் தானே நினைக்கணும், மனுஷனை தானே நினைக்கணும், மிருகத்தை எப்படி சிந்திக்கலாம்னு கேட்டவங்க இப்ப நமக்கு ஆதாரத்தை எடுத்து வச்ச உடனே அப்படி நழுவுறாங்களா? அது ஆதாரமோ இல்லையா, ஆதாரபூர்வம் இல்லையா, அப்படி பேச்ச நழுவு விடுறது. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மோசமாக சிந்தித்தார்கள் என்று நீங்க பதிவு செய்கிறீர்களா? நபிமார்களையே முஷ்ரிக்காக நீங்க இந்த எங்கள் சஹாபாக்கள் நீங்க எப்படி விட்டு வைப்பீங்க? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பதிவு செஞ்சுக்கிறாங்க, மதரசாக்கள்ல இந்த ஆபாச சட்டத்தை தான் கத்துக் கொடுக்குறாங்க, எங்க மதரசாக்கள் நாங்க எத்தனை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மதரசா மாநாடு கேளுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த சட்டத்தை இந்த ஆபாசம் பொறுக்கி வச்சிருக்கீங்களே, இதைத்தான் உங்கள் இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்து ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது, உங்க மதரசாலை அப்படி செய்வாங்களே, இதை கத்துக் கொடுத்தா போவாங்கன்னு சொல்றீங்களே, உங்க இளைஞர்கள் அப்படி போவாங்க, உங்க மதரசாக்கள் பசங்க தான் அப்படி போவாங்க என்பதையும் இங்க நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நபிக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்ல எவ்வளவு ஆபாசத்தை பூத்துறாங்க பாருங்க. நம்ம வாப்பா அம்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவனத்துல கண்ணியமா இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆடையோடு இருந்தாங்கன்னு சொல்றோம், அதுக்கு குர்ஆன் வசனத்தை வச்சிருக்கிறோம், அதனால ஆபாசமா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பதில் கொடுக்கல. ஷைத்தான் தான் கலட்டினான்னு சொல்லி இருக்கிறோம். என்ஜி அன்ஹுமா லிபாசஹுமா, அவ்விருவர்களுடைய ஆடையை ஷைத்தான் கலட்டினான் என்று குர்ஆன் வசனத்தை நாங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். ஷைத்தான் இருக்கிறானே அவன் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆடை உடுத்தி இருக்கு பிறகு கலட்டினான், இவன் மொத்தமா கலட்டினான் பாருங்க. மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக் கொடுக்கிறேன், ஒருமையில பேசினது. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இது வேண்டும்னு சொல்லல, அல்லாஹ் சாட்சியாக்கி சொல்றேன், தவறுதல வார்த்தை வந்துட்டு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக மொத்தமாக என்ன செஞ்சிட்டாங்க? ஆடையே இல்ல, நிர்வாணிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சு வச்சிருக்காங்களே. அப்போ ஷைத்தான் கூட என்ன செஞ்சிருக்கிறான்? கொஞ்ச நேரம் ஆடையோட உலா விட்டுருக்கிறான். ஆனா இவர்கள் ஒட்டுமொத்தமாக கலட்டி இருக்கிறார்கள் என்பதை இங்க நாங்க பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிர்க் விஷயத்துக்கு இன்னொரு வரும். இங்க இப்படி பேசியிருக்கிறாங்களா? புகாரி இமாம் முஷ்ரிக்கான் கேட்டவன அந்த பள்ளி அடிச்சாங்களா? நம்ம ஜமால சிரத்தை அவங்க சென்னை விவாதத்துல ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அபிகேண்டு சல்லாஹம் சொன்னாங்களே, உன் தந்தையின் மீது சத்தியமாக சல்லாஹம் சொன்னாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அல்லாத படைப்பினத்தின் மீது சத்தியம் செஞ்சிருக்கிறாங்களே, உன் தந்தையின் மீது சத்தியமாக என்று சொல்லி, இப்ப இந்த ஹதீஸுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்ல போறீங்க எங்க இமாம்களின் துணை என்று கேட்கும் போது இவர் என்ன பதில் சொல்றாருங்க பாருங்க. நம்பர் 5 பி. இதே ஷிர்க் மேட்டர் தான், யூத மேட்டர் தான். என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இனிமையான இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. மாஷா அல்லாஹ் சும்ம ஷிர்க, அல்லாஹ் நாடியே நடந்தது, பிறகு நீங்கள் நாடியே நடந்தது, அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் மீது சத்தியமாக சொன்னாங்க. அதுக்கு என்ன விளக்கான்னு கேட்கறீங்க? எல்லாம் கொஸ்டின் தான், இதெல்லாம் எளிய மார்க்கத்தில் கேட்கிற கேள்விதான். அப்ப தந்தையின் மீது சத்தியமாக அபிகேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உண்மை. அதே நேரத்தில் அவரே சொன்னார் தந்தையின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, தடுத்தார்கள், உண்மை. நாங்க தேடி பார்க்கிறோம், ஆரம்ப காலத்துல சத்தியம் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் லிபரலா விட்டுருந்தாங்க. யூதர்களே என்ன செஞ்சாங்க? நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்படி என்ன இணை கற்பிக்கிறோம்னு கேட்டோன்னே, காபாவின் மீது சத்தியமாக நீங்க சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் இனிமே அப்படி செய்யாதீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்க அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப துவக்க காலத்துல சத்தியம் செய்யற காபாண்டால அல்லாஹ் தான் குறிக்கும், அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். அதை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ரப்புன்னு நினைச்சுதான் செய்வார்கள் இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, வேணாம் இனிமே காபாவின் சத்தியமாக சொல்லாதீங்கன்னு. அதனால ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி சத்தியம் செய்யக்கூடிய முறை இருந்திருக்கிறது. யூதர்களே நீங்கள் இணை ஏற்பிக்கிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு, இன்னக்கும் துனத்திதூன துஷ்ரிகூன, நீங்கள் இணை ஏற்பிக்கிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்க நிலைமை இருந்திருக்கு, மாற்றி விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தந்தையை கொண்டு லாஸ்ட் கலிபி ஆபாயிக்கும். அப்ப இந்த இடத்துல சஹாபாக்கள் ஷிர்க் வச்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் ஷிர்க் வச்சிருக்கிறாங்க பேசியவர்கள் 13 ஆண்டு காலமாக ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியவில்லை, ஷிர்க்கை செய்திருக்க என்று பேசியவர்கள், நமது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தார்கள் என்று பேசியவர்கள், சென்னை விவாத களத்திலே காபத்துல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொன்னாலே அது அல்லாஹ் மேல சத்தியம் தான் அர்த்தம், யூத பேல அப்படி சொல்லிட்டானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, அதை சரி இப்படி சொல்லிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது ஆபாசம் என்பதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் வியாக்கியானம் எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு டீசெண்டா பேசினாங்க, நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் ஆபாசமா என்று கேட்டீர்களே. மாநில வாச்சனா இல்லையா? என்ன இருக்கின்றது? உடலுறவில் பல வகைகள், உறவில் பல வகைகள் இருக்கின்றன. விளக்குறா? ஒண்ணுமே தெரியாதுல உனக்கு. அவற்றில் படுத்துக்கொண்டு செய்வது, நிலையில் நின்று செய்வதை விட, நிலை நின்று கொண்டு செய்வதை விட சிறந்தது. படுத்துக்கிட்டா உட்கார்ந்துக்கிட்டா
எல்லாம் வந்து இவங்களுக்கு தான் நல்லா தெரியும் போல, கரெக்டா விளக்கி இருக்கிறாங்க. அடுத்து அதுல எப்படின்றது ஸ்லைடு நம்பர் 56. அடுத்து ஆண்குறியை கொண்டு பெண்குறியின் வெளிப்பாகத்தை தடவி, கையினால் முளைக்காம்பை நெருடி, காலினால் அவள் காலை தடவவும், இவ்விதம் செய்யும்படியாக உகமாக்களில் சிலர் கூறியிருக்கிறார்கள். அதாவது வந்து என்ன சொன்னாரு, நாங்க இதுனா விளக்கம் எதுக்கு சொல்றோம்னா மருத்துவம், உங்களுக்கு வந்து மருத்துவத்தை தான் நாங்க விளக்குறோம். மருத்துவமா இது? இது செக்ஸ் படம் பார்த்த மாதிரில இருக்கு. இதைத்தானே அவங்கள்ட்ட வாதம் வச்சோம், அந்த கிறிஸ்தவர்கள் யூதர்களிடத்துல வைத்தோமே. யூத மதமா? எது யூத மதம்? உன்னத பாட்டை தூக்கி போட்டுட்டு அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து மங்கானின்னு பேரை மாத்திட்டு யூத மதமா? யார் நாங்க யூத மதமா? நீங்க வச்சிருக்க மங்கானி ஒரு கையில இன்னொரு கையில உன்னத பாட்டு ரெண்டும் ஒண்ணுதானே. என்ன வித்தியாசம் இருக்கின்றது? என்ன மாற்றம் இருக்கின்றது? சொல்லுங்க பார்ப்போம். கழுதை வந்து உங்க நமக்கு தங்கச்சியான்னு கேட்கிறாரு. மனைவியோடு உடலுறவு கொள்வதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளக்கம் சொன்னாங்கன்னா, ஹஜ் செய்ய போன இடத்துல கழுதையை கூட்டிட்டு போய் ஹஜ் செய்ய சொன்னது நீங்க தானே. அதனாலதான் கேட்டோம். அந்த விளக்கம் கூட தெரிய மாட்டேங்குது. பாத்துக்கிறீங்க, அரியா பிள்ளைகளா இருக்கின்றார்கள். சட்ட விதி என்று சொல்லி அதையும் நியாயப்படுத்தினார்கள். அப்ப சட்ட விதி என்றால் விளக்குங்கள். எது? இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் நிர்வாணமா நிப்பாட்டிட்டு 4 பொம்பளை மரும ஒரு போய் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? அது எந்திரிக்குதா இல்லையான்னு பார்க்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? இது என்ன மருத்துவம்? இது என்ன சட்டம்? இதை விளக்குங்கள். அப்ப விளக்குனா விளங்கிரும்ல. அடுத்து புதிதாக வந்த ஒரு சகோதரர் சொன்னார், இது மருத்துவ நூல்களில் அந்த மாதிரி படம்லாம் இருக்க தான் செய்யுது. நீங்க எழுதியிருக்கிற புத்தகம் மருத்துவ நூலா அல்லது மார்க்க நூலா? வணக்க வழிபாடுகளை போதிக்கக்கூடிய நூலா அல்ல மருத்துவம் தொடர்பா இது மாதிரி உள்ளதா? இங்க உலக நடைமுறையில ஒரு இன்ஜினியர் படிக்கக்கூடியவனுக்கு இது மாதிரி மருத்துவ நூலை கொடுத்து படிக்க கொடுப்பானா? அதை படிக்கக்கூடியவனுக்கு அங்க கொடுப்பான். நீங்கள் சொல்வது எல்லா மக்களுக்கும் இறையச்சத்தை போதிக்கக்கூடிய வணக்கத்தை போதிக்கக்கூடிய நூல்ல. அடுத்து வந்து அவரே ஒத்துக்கிறாரு, இதுல ஆபாசம் இருக்கிறத அப்பட்டமா ஒரு உதாரணம் சொல்லி ஒத்துக்கிறாரு. அழகான ஒரு பூங்காமா, பூங்காக்குள்ள உள்ளே போகும்போது பண்ணி போனா எதை தேடி திங்குமா? எதுவா? நம்ம பண்ணியா? அந்த தோட்டங்கிறது அவ மதுகம் நூலாம். அங்க உள்ள எதுக்குடா வந்துச்சு அது மலம்? யாருட்டு நூல உள்ள உட்கார்ந்து இருக்கான்? இருக்குது எங்கள்கிட்டையும் மழை நிறைஞ்சு அங்க கிடக்குது. அதை ஏன் போய் எடுக்கு? அதான் ரொம்ப இருக்குது, நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதை போய் நம்ம சாப்பிடுறோமா? நீ உள்ளதானே வச்சிருக்கிறியா? மதுகம் நூல்ல தானே அந்த தோட்டம், அதுக்குள்ளதானே மலத்து தூக்கி வச்சிருக்கேன். எவ்வளவு தெளிவா ஒத்துக்கிட்டாரு பாத்தீங்களா? ஆமா இருக்கதான் செய்யுது. நீங்க அதை போய் படிக்கிறீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நல்லதை படிக்க வேண்டிய, தொழுவுங்க நோம்பு வைக்க படிக்க வேண்டிய அந்த மலத்தையா நீ போய் பாக்குற? நீ அதை படிக்கிற? கோபம் கொப்பளிக்குது அவருக்கு. பாருங்க அவர் எவ்வளவு தெளிவாக அதை நம்மள்ட்ட ஒத்துக்கிட்டாருன்னு பாருங்க. அடுத்ததாக ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, சட்டத்தை சொல்றோம். ஒரு சட்டத்தை சொல்றாங்க. யானத்து தாலிபின் சாஃபி மதுஹபுடைய நூல்ல என்ன சட்டம்? ஒருவன் அந்நியருடன் உறவு கொண்டால் 12 அந்நியரோடு உணவு கொண்டோம்டா, அது ஆம்பளை ஒரு பெண்ணோட அந்நிய பெண்ணோட உறவு கொண்டோம்டா விபச்சாரம், ஹத் இருக்குது. அது சின்ன ஆளா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் சரியே. ஒரு பெண்ணு அந்நிய ஆணுடன் பெரிய ஆளோட சின்ன ஆளோட உறவு கொண்டால் ஹத் இருக்கு, தன்னடை இருக்குன்னு இது சொன்னால் நாகரிகமாக அழகான ஒரு வாசம். அந்த சட்டத்தை ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணுடன் பெரியவனோ சிறுவனுடையோ உறவு கொண்டால் ஹத் இருக்கு, இதுதான் சட்டம். அதே மாதிரி ஒரு ஆணு ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டா, சின்ன ஆளு பெரிய ஆளு இருந்தா ஹத் இருக்கு. இந்த சட்டத்தை எப்படி அழகா விளக்குறாருன்னு பாருங்க. ஃபலவ் அவுலஜ முகல்லஃபுன், ஒரு கடமையான காரியங்கள்லாம் செய்த அளவுக்குள்ள ஒரு வயசுள்ள ஒரு பையன், ஒரு மனிதன், தக்கரஹு ஃபர்ஜி சகீரத்தின், ஒரு சிறு பெண்ணினுடைய ஃபர்ஜில, அதாவது மர்ம உறுப்புக்குள் தன்னுடைய ஆண் உறுப்பை நுழைத்தாள். இதோட முடிச்சாலும் பரவாயில்லை. கற்பனை ஓடுது பாருங்க. வலோ பிந்த யௌமின், ஒரு நாள் குழந்தை. எவனுக்கா இந்த கற்பனை வருமானு? ஒரு நாள் பிந்த யௌமின், ஒரு நாள் பெண் குழந்தை கையில பிறந்து கையில இவ்வளவு பெருசா இருக்கக்கூடியதுல அங்க ஓய் உறவு கொள்வான்னு ஆசை வருவானா? நடக்குமான்னு கேட்கிறேன். இப்படி எவனா கற்பனை பண்ணுவானா? சட்டம் நீங்க சொல்றீங்க.
சட்டத்தை பொதுவா சொல்ல வேண்டியதானே? எந்த ஆளோட உறவு கொண்டாலும் தண்டனை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு நாள் குழந்தை எப்படி கற்பனை எவ்வளவு ஆபாசமா கேவலமா போகுதுன்னு பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணு ஒரு நாள் குழந்தையோட உறவு கொள்றது, அவனுக்கு ஹத்து செய்ய இருக்க. இப்படி யாரும் உனக்கு கற்பனை பண்ணி எழுதி வைக்க சொன்னது? இது ஒரு ஆபாசம் இல்லையா? இது கேவலம் இல்லையா? சட்டத்தை இவ்வளவு மோசமாக அருவருப்பாக என்ன செஞ்சு எழுதி வச்சிருக்காரு. அடுத்து கமா என்ன பெண்ணை கூப்பிடலண்டா இவங்களுக்கு ஒத்து வராத. அண்ணல் மராத்தல் முக்கல்லஃபத்த, அது ஒரு பெண்மணி, நல்ல பெரிய பெண்மணி. லவ் அதுகலத்து ரகர சபியின், ஒரு சிறுவனினுடைய ஆணுறுப்பை அவள் நுழைத்துக் கொள்கிறார். கற்பனை எங்க போகுது? சரி, இதோட விட்டா பரவாயில்ல. வலவு இப்னயௌமின் ஃபீ ஃபர்ஜிஹா, ஒரு நாள் குழந்தையினுடைய ஆண் உறுப்பை கொண்டு போய் ஒரு பெண் உள்ள விட்டு, இது ஏதாவது கற்பனை செய்ய முடியுது அவங்களால? ஒரு நாள் குழந்தை, இந்த ஒரு நாள் குழந்தையினுடைய ஆண் உறுப்பு எவ்வளவு பெருசு கேட்டா எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டீங்களோ அப்படின்னு அடுத்து கேள்வி வைப்பாரு. எல்லாத்தையும் நீங்க ஒத்தனை பேர்களையும் ஆய்வு செஞ்சுட்டு முடிவு சொல்றீங்களா? ஆனா ஒரு நாள் குழந்தையினுடைய கை அளவுல தூக்கிடலாம் ஒரு பிள்ளைய, அதுல அந்த உறுப்பு எவ்வளவு, அதை கொண்டு போய் ஒரு பெண் தன்னுடைய இதுல உள்ளே விடுவாள் என்று சொன்னால் இது என்ன கற்பனை? இப்படி செஞ்சா அவங்களுக்கு ஹத்து அடிக்கப்படுமா? இப்படி சொல்லணுமா? இந்த சட்டத்தை ஒரு வரியில சொல்ல முடியாதா? ஒரு ஆண் எந்த வயசு உள்ள பெண்ணா இருந்தாலும் உறவு கொண்டேன்னா ஹத்து இருக்குன்னு சொல்லலாம்ல? ஒரு வயது அரை நாள் உள்ளுக்குள்ள உள்ள சொல்லல, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு கொண்டாரே, ஆனால் அதுக்கு என்ன சட்டம்னு சொல்லாம விட்டாங்க. இதைத்தான் ஆபாசம்ங்கிறோம். நீ சட்டம் சொல்வதாக இருந்தால் ஒரு வரியில் அழகாக அற்புதமாக அழகாக சொல்ல வேண்டிய இது ரொம்ப ஆபாசமாக அருவருப்பாக. இது அருவருப்பு இல்லையா? இது ஆபாசமான கற்பனை இல்லையா? எங்களை சொல்ல கற்பனை உண்டு விட்டு இந்த கற்பனை யார்கிட்ட இருந்துச்சு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆபாசமாக சித்தரிச்சான். ஆபாசமாக சித்தரிக்கப்பட்ட பொய்யான செய்திகளையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் இதெல்லாம் ஏத்துக்கிட மாட்டீங்களா? எல்லாத்தையும் இது யாருக்கு நாம் சொல்கிறோம் என்றால் சுன்னத்துல் ஜமாத் இவங்க இல்ல, இது பரேலவி கூட்டம். இவங்க சுன்னத்துல் ஜமாத் என்பவர்கள் தப்லீக் ஜமாத்தே உள்ளவங்க. இவங்க தப்லீக் ஜமாத் என்ன சொல்லுவாங்க? இலங்கையில் போய் நின்றுகிட்டு தப்லீக் ஜமாத் நல்லவங்க நினைச்சுக்கிட்டீங்களா? ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசமா? அவன் மதுஹபை ஏற்காத வஹாபி, இவன் மதுஹபை ஏற்கக்கூடிய வஹாபி. இங்க வாயை திறக்க முடியாது, அடிச்சு விரட்டி விட்டுருவான், ஒரு வழியில சேர்க்க மாட்டான். வெளியில போய் பேசுறது ரொம்ப வேகமா. இது சுன்னத்துல் ஜமாத்தும் போலி சுன்னத்துல் ஜமாத்து. உண்மையிலேயே மார்க்கத்தை தெரியாத சுன்னத்துல் ஜமாத்தினர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம், இந்த செய்திகள் ஆபாசமா இல்லையா என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திப்பாரு. சட்டம் சொல்லுங்க. உங்களுக்கு சட்டம் சொல்ல வேணாம், நாங்க சொல்லல. நல்லபடியா நீங்க சட்டம் சொல்லுங்க. விபச்சாரம் பண்ணிட்டா என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா, விபச்சாரம் பண்ணவன கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் சட்டம். விபச்சாரம் பண்ணிட்டான்னு ஒருத்தன் வந்து கேட்கிறான், நீ எவன் ஒருவன் ஒரு பெண்ணிடத்துல அவள் மார்பை பிடிச்சு கசக்கி முளையை நெருடி அவளுடைய காலை தடவி தன்னுடைய ஆண்குறியை தூக்கி அவனுடைய பெண்குறியில் தேய்த்து கொண்டானோ அவனை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும். சட்டம் எப்படின்னு பாருங்க. சட்டம் நல்ல சட்டம். இப்படிதான் விளக்குவீங்களோ? ஒருத்தன் விடலுறவு ஒண்ணானா அடிச்சு கொள்றா அடுத்தவன விபச்சாரம் பண்ணவன என்று சொல்வதை விட்டு சட்டம் சொல்றாளாம். விளக்கம் என்ன விளக்கம்? அதைத்தான் கேட்கிறோம். இந்த நுணுக்கத்தை தான் அப்படியே வச்சுக்கிட்டு திரிக்கிறான். எப்படி நாங்க சட்டம் தானே சொன்னோம், சட்டம் தானே சொன்னோம். சட்டமா இது? மங்காளில வாசின சட்டமா? சொல்லுங்க. அடுத்து பன்றி தோட்டத்துக்குள்ள நுழையிறதுன்னு சொன்னார்ல, இப்ப எதுக்குள்ள நுழையுதுன்னு சொல்லி பாருங்க. மகானில சவுண்ட் கம்மியா இருக்கு. மகானில குளிப்பை கடமையாக்கி வைப்பவை அப்படின்னு ஒரு தலை போட்டிருக்கிறாங்க. அது சொன்னதுனால தான் சொல்றோம். என்னன்னு சொன்னா அதுல குளிப்பை விதியாக்கும் 6 காரியங்களில் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானவை 3. 2 பாலருக்கும் பொதுவான குளிப்பை கடமையாக்குற விஷயம் 3. பெண்களுக்கு மட்டும் பிரத்யோகமானவை 3. பெண்களுக்கு மட்டுமே குளிப்பை கடமையாக்குற குறிப்பான விஷயங்கள் மொத்தம் 3 இருக்கு. அதுல முதலாவது, பொதுவானவற்றில் முதலாவது, ஆண்குறியில் கத்னா செய்கிற அளவு பெண் குறியில் நுழைவது. எது நுழைகிறது? இந்த பன்றி தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சின்றார்ல, இப்ப எது உள்ள நுழையுதுன்னு பாருங்க. அவ்வாறு நுழைவது உயிருள்ளவர்கள், இறந்தவர்கள் அல்லது மிருகம். எதுக்குள்ள? பெண் குறிக்குள்ள மிருகம் நுழையுதான். அல்லது பறவை அல்லது மீன், எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி. ஜின்களுக்கும் இதே சட்டம் தான். பார்த்துருக்கிறாங்க. அவங்க தான் ஆரம்பத்திலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கல்ல. ஒரு விஷயத்தை எங்க அறிஞர்கள் எழுதுறதா இருந்தா ஆய்வு பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இப்போ பெண் குறிக்குள்ள எதெல்லாம் உள்ள நுழையுது? உயிருள்ளவர்கள், அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு, இறந்தவர்கள், மிருகம், மிருகத்தில் எவ்வளவு இருக்கு, யானை பூனை எல்லாம் இருக்கு.
அதெல்லாம் என்னங்கிறது அவங்க ஆய்வு பண்ணியில் எழுதியிருக்கிறாங்க. பறவை, மீன், எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, மிக ரொம்ப முக்கியம், ஜின்களுக்கும் இதே சட்டம். ஜின்களினுடைய பெண்குரிய ஆண்குரிய கூட விட்டு வைக்கல. இது ஆபாசமா? ஹதீசுகளினுடைய விளக்கமாக அனைவர்களும் ஒரு சபையில் சொல்லப்பட்டால் அனைவர்களும் வெட்கி தலை குனியாமல் நாக்கூசாமல் கேட்கக்கூடிய விஷயங்களாக இருப்பது ஆபாசமா? உங்க மதுஹபில் இருக்கிற கண்ட கண்ட குப்பைகளையும் ஆபாசங்களையும் சரி காணுவதற்கு ரசூலுல்லாஹ்வை கொச்சப்படுத்துறீங்க, சஹாபாக்களை கொச்சப்படுத்துறீங்க. எங்க மதுஹபில் மட்டும் ஆபாசம் இருக்கு, எங்க நபியும் அப்படித்தான் பேசினாங்க, இப்படி தவறா சித்தரிக்கிறீங்க. சஹாபாக்கள் இதே ஆபாசத்தை தான் போதிச்சாங்க. யாருக்கு முட்டு கொடுக்க? எவ்வளோ கிறுக்கர்கள், இமாம்களுக்கு கூட சம்பந்தம் இருந்திருக்காது, கிறுக்கர்கள் எழுதி வச்சிருக்கிற இந்த ஆபாசமான காம புத்தகத்திற்கு வக்காலத்து வாங்க. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் எந்த நபியை மிக நற்குணத்தில் இருப்பதாக சான்றளித்தானோ அந்த நபியை இருக்கிறாங்க. நபி பேசினதும் இந்த காம புத்தகத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. சஹாபாக்கள் பேசினதுக்கும் இந்த காம புத்தகத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. இதுல அவர் தெளிவா வேற சொன்னாரு, மருத்துவ புத்தகம் படத்தோட போட்டிருப்பாங்க, அது யாரும் தப்புன்னு சொல்லுவீங்களா? கொடுங்க, மகானிய படத்தோட அச்சிட்டு கொடுங்க, இன்னும் அமோகமா வியாபாரம் ஆகும். ஹாலிவுட்ல அவன் ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதிட்டு இருக்கிறான், அந்த கிண்ண சாதனைகளை எல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு மகானினுடைய விற்பனை எகரும், மாணவர்களுக்கு மத்தியில் பிச்சுக்கிட்டு உதரும். படத்தோட போடுங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த சட்டத்துக்கெல்லாம் எப்படி ஆதாரத்தை எடுத்தீர்கள்னு காட்டணும். இப்ப இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற வாதத்தில் முடிவடையும் போது ஒரு சில செய்திகளை சொன்னாங்க, சம்பந்தமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது பிரிண்ட் அவுட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஒரு விமர்சனமாக சொன்னாங்க. சென்ற வாதத்தில் நாங்கள் பிரிண்ட் அவுட் கேட்டதையும் சுட்டி காட்டி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சென்ற வாதத்தில் பிரிண்ட் அவுட்டில் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணீங்கன்றதை மறந்தா போயிட்டீங்க. சிறுவர் ஹஜ்ஜி செய்கிற சம்பந்தமாக விஷயத்தை வச்சுட்டு பிரிண்ட் அவுட் தாங்கன்னு கேட்டால், ஒரு ஹசாமியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஹஜ்ஜி சம்பந்தமாக ரசூல்லா கேட்ட பிரிண்ட் அவுட் என்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு பிரிண்ட் அவுட் தாங்க தாங்க தாங்கன்னு திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மேட்டை எடுத்து வைங்கன்னு சொல்லி கேட்டேன். கடைசியில் நாங்கள் தவறுதலாக சொல்லிட்டோன்னு சொல்லி ரொம்ப மறுநாள் அடுத்த நாள் வாபஸ் வாங்கினீங்களே, பிரிண்ட் அவுட்டை பற்றி இவங்க பேசுகிறாங்க. அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல் நம்ம சொல்லியிருந்தோம், சில காம வெறி பிடித்தவர்கள், காமத்தில் ஈடுபட்டவங்களுக்கு சொன்ன சட்டம்னா, அப்போ காம கொடூரர்களுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வாசிங்க, கிதாபை எடுத்து மொத்தமாக வாசிங்க. எந்த பாடத்துலேருந்து சொல்கிறீங்களோ அந்த பாடத்தை மொத்தமாக வாசிங்க. நோன்பை பற்றி பேசுறீங்க, நோன்பை பற்றின மொத்தமாக இருக்கு, நீங்கள் இருக்கிற வாசகம் மொத்தமாக தான் இருக்கு. மொத்தமாக நோன்பை பற்றி முழுமையாக வாசிங்க. எல்லா சட்டங்களில் இருக்கு, இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நோன்புல ஒருத்த நோன்புனுடைய நேரத்துல ஒருத்த மிருகத்தோடு சேர்ந்தால் இந்த சட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. மிருகத்தோடு சேர்ந்தா தூக்கி போட்டு மிதின்னு சொல்லப்பட்டிருக்க, அவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்க. அதெல்லாம் ஆபாசம், இதெல்லாம் ஆபாசம் ஆபாசம் எடுத்து காட்டுறீங்களா? உங்க கண்ணில் தானே ஆபாசம் சொல்லி எடுத்து சுட்டி காட்டுறோம். உடனே இது முழுக்க முழுக்க இருக்குங்கிற, முழுக்க முழுக்க இருக்குன்னு காட்டணும். முழுக்க முழுக்க இதுல இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, முழுமையாக அதுல இருக்கு. அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு சட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களுக்குரிய சட்டமும் சொல்லப்பட்டு இருக்கிறது. பல காலங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய மக்கள் வருகிற பொழுது இன்னென்ன நபர்களுக்குள்ள சட்டம்னு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சட்டம் சொல்லப்பட தவறு. அப்ப ஒருத்தன் நோன்பு நேரத்துல ஒருத்தன் முத்தமிட்டுட்டா ஒரு பெண்ணை, அல்லது மிருகத்தோடு சேர்ந்துட்டான்னு சொல்லி இவனுக்கு இன்ன சட்டம்னு சொல்லப்பட்டா, அப்ப உங்ககிட்ட ஒருத்தன் இப்படி ஒரு சத்தம் இந்த மாதிரி அவன் தவறு பண்ணிட்டான்னு கேட்கிறான், சுய இன்பம் சம்பந்தமா கேட்டிருக்கானே, நோன்புனுடைய சமயத்துல இந்த மாதிரி தவறு நடந்தான்னு சொல்லி சட்டம் கேட்டிருக்கான, அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுவியா? நோன்பு நேரத்துல ஒரு மூமின் இப்படி செய்வானா, ஓடி போயிரு நீ மூமின் இல்லைன்னு ஃபத்வா கொடுப்பீங்களா? சட்டம் சொல்லுவீங்களா? தவறு, ஒரு தவறு நடந்ததை சட்டம் சொல்லப்பட்டால் தவறுக்குரிய சட்டம், ஒரு அசிங்கத்துக்கு சட்டம் சொல்லப்பட்டால் அசிங்கத்துக்குரிய சட்டம். அதனால சட்டமாக உள்ளதை சட்டமா பாருங்க. கண் கொண்டு ஆபாசமான பார்வை வச்சு சித்தரிக்கிறது எங்க பார்வையா? உங்க பார்வையா? 111 கிளிப்பு போடுங்களேன், 111 போடுங்க. ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களோ, சுயில அன் முத்தாத்தின் நிசா, அதாவது சமீபத்து இப்னு அப்பாஸ் கிட்ட நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் இருந்தேன்.
ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், எப்படி கேட்கிறாருன்னா அன் முத்தாத்தின் நிசா, பெண்களை வந்து இந்த குறிப்பிட்ட காலம் போட்டு கல்யாணம் பண்ணுவது, வாடகைக்கு 1 மாசம் 2 மாசம் கல்யாணம் பண்றதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்ற இப்னு அப்பாஸ் கேட்ட உடனே ரஹஸ, தாராளமா செய்யலாமே, நல்லா பண்ணிக்க. யார் இப்னு அப்பாஸ் பத்துவா கேட்கிறாங்க, ஒரு 10 நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஒரு 15 நாளைக்கு பண்ணிக்கலாமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, நல்லா பண்ணிட்டு போப்பா செய்யலாம் அப்படிங்கிறாரு. இப்ப கேள்வி கேட்டவர் என்ன செய்யறாரு, எங்க நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா அவர் கேட்கிறாரு. கேள்வி கேட்டவர், இதெல்லாம் ரொம்ப நெருக்கடியா இருந்திருக்கும், கஷ்டமான நேரம், அந்த பெண்கள் ரொம்ப கம்மியா இருந்திருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு நேரத்துல செஞ்சிருப்பாங்களா, அப்படி இருக்குமான்னு கேட்கிறாரு. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, ஆமா அப்படித்தான் கால இப்னு அப்பாஸ் நாம் நீங்க சொல்ற காரணம் தான். இல்ல கேட்டீங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கிட்ட முத்தானிக்காவை பத்தி கேட்காங்க, அவங்க அனுமதி கொடுக்கறாங்க. அவங்க அனுமதி கொடுத்த விதமும் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு. என்ன, பெண்கள் குறைவாக இருக்கக்கூடிய கடுமையான சூழல்ல அவங்க அப்படி சொன்னாங்க, பின்னாடி அவங்கள கருத்தை மாற்றப்பட்டாங்க. இதை வந்து இவர் எப்படி விமர்சிக்கிறார், தாராளமா முடிக்க இஷ்டத்துக்கு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விபச்சாரத்தை வந்து இந்த அளவுக்கு ஊக்குவித்த மாதிரி சித்தரிக்கிறீங்களா ஆபாசத்தை, இதுதான் சொல்றேன். இப்படிதான் நீங்க எல்லாத்தையும் ஆபாசமா சித்தரிக்கிறீங்க. அதே போல வந்து இந்த ஊமை மேட்டர், ஒரு இந்த மேட்டர் சொன்னாங்க, என்னது ஒரு இஷாரா மேட்டர் ஒன்று சொன்னாங்க வியாபாரத்துல. அதுல என்ன இருக்கு முன்னாடி வாசிச்சு பாத்தீங்களா, அது ஒரு ஊமையினுடைய செய்கினையை பத்தி சொல்லப்பட்டிருக்க விஷயம். அதுல என்ன வந்து இஷாரத்துல் அஹ்ரஸ மிஸ்ல் நுதுக்ஹி, ஒரு ஊமை செய்கினை செய்வது என்பது அவனுடைய பேச்சை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சட்டத்துக்கு இது விதி விலக்குன்னு சொல்லி, ஒன்னு சத்தியம், தொழுகை, ஷஹாதத் சாட்சின்னு 3 விஷயத்தை சொல்லி சத்தியத்துக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. ஒரு சட்டத்தை சொல்லி ஷஹாதத் சாட்சி சொன்னால் ஊமை, சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து அவர் செய்கினை செய்வது என்பது பேச்சு மாதிரி வராது. ஊமை தெளிவா சில நேரங்களில் சொல்ல மாட்டாங்க, என்ன விஷயம் உறுதியா தெரியாது, அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு ஆளை போய் கொல்ல முடியாது. அந்த மாதிரி சாட்சிகளுடைய விஷயங்கள். அதுக்கப்புறம் தொழுகைன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க, அதுதான் இவர் வாசிச்சது. அப்ப முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் இருட்டடிப்பு பண்ணி எல்லாத்துக்கும் சொன்னாங்க, மதுபுல தாராளமா கூடன்னு சொன்னாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி இருட்டடிப்பு பண்ணி அடிச்சிங்களே, அதுக்கு சொல்லப்பட்ட சட்டம். அந்த தொழுகையில ஒருத்தர் சைக்கினை செய்யறாரு, எப்படி ஒரு வியாபாரத்துக்கு சைக்கினை செஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த தொழுகை முறியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயம். ஊமையினுடைய விஷயத்துல செய்கினை செய்தால் ஒரு 3 விதியை தவிர 3 விஷயத்துல தவிர மற்ற எல்லாத்திலையும் அவருடைய செய்கினை பேச்சை போடன்னு வரக்கூடிய சட்டத்தை இவங்க வியாபாரத்துக்கு அனுமதிச்சாங்க, மொத்தமா செய்ய சொன்னாங்க. அவ்வளவு பேருக்கு இந்த சட்டங்கிற மாதிரி தில்லுமுள்ளு பண்ணீங்களே. நான் கேட்கிறேன், வெளியே தான் இப்படி பேசுறீங்க, இப்னு அப்பாஸ் தாராளமாக பண்ணிக்க விபச்சாரத்தை தூண்டுறாங்கிற மாதிரி பேசுறீங்களே, வெளியே தான் இந்த தில்லுமுள்ள பண்றீங்கன்னா இங்கேயமா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறமே இப்படி நம்ம ஒழுங்கா பார்த்து வாசிக்க வேணாம்னு சொல்லி இந்த தில்லுமுழுகளை பண்ணுறீங்களே, அந்த விஷயமும் நம்மளமா போயிருச்சு. அதே போல வந்து இந்த அமெரிக்கா விஷயம் சொன்னாங்க, அமெரிக்கா இந்தியா இப்படி எப்படி இணைக்க முடியாதுன்னாங்கல்ல அப்படின்னாங்க. அமெரிக்கா இந்தியா உதாரணம் நாங்களா சொன்னோம், நீங்க தானே அசிங்கமா ஆபாசமா ஒரு விஷயம் வந்து எங்கனால முடியலாம் மொத்த பேருக்கும் வந்து முடியாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம், எடுத்து வைக்கிறீங்க. அப்ப நம்ம சொல்றோம் இந்த விஷயம் வந்து முடியாதுன்றதுக்கு எங்க ஆய்வு பண்ணீங்க, இது முன்தூறுப்ப பின்னூறுப்போட சேர்க்க முடியாதுங்கிறத எங்க ஆய்வு பண்ணீங்க, எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆய்வு எந்த லேப்ல ரிசல்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா நீங்க தான் அந்த விஷயத்த பேசும்போது சொன்னீங்க இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு இணைக்க முடியுமான்னு. பேசிவிட்டு இப்ப சொல்றாரு நாங்க பேசுறதா காட்டுறாரு. இதுதான் தில்லுமுள்ளு, இதுதான் பித்தலாட்டங்கிறது விளங்கிக்கங்க. அப்ப காம கொடூர்கள் தவறாக ஒருத்தன் ஷைத்தானுடைய தூண்டுதலால் இந்த மாதிரி தவறு செய்துட்டா இந்த சட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அப்துல் நாசர் இந்த தலாக்குடைய மேட்டர் எடுத்து வச்சார். தலாக்குடைய மேட்டர்ல என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க தெளிவா வழக்கங்க. தலாக்குடைய மேட்டர்ல இந்த மாதிரி ஒருவன் சொன்னா அவனுக்கு தலாக்கு நிகழ்வா நிகழாதான், அவன் சொல்லிட்டான்னா நீ முஸ்லீம்ல போட அவனுக்குலாம் சட்டம் சொல்ல முடியாது, இப்படியா ரசூல்லா வந்து தலாக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கன்னு விரட்டி விட்டுறதா, முஸ்லாத்தை விட்டு அனுப்பி விட்டுறதா. அப்ப இப்படி தலாக்கு சொல்லிட்டா இந்த சட்டம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க காலங்கள்ல தலாக்குடைய நடைமுறைகளை பார்த்து இந்த மாதிரி மக்கள் இருப்பதை அனுசரித்து இன்னென்ன விஷயங்களை எழுதி வைத்திருப்பார்கள். அப்ப தலாக்குடைய விஷயத்துல இந்த மாதிரி ஒருவன் சொன்னால் அவனுக்கு இந்த சட்டம்னா இது ஆபாசமா, இது அசிங்கமா? அப்ப சட்டமாக சொல்லப்பட்டதை அதாவது இன்னும் பாருங்க, ஒரு விஷயத்த மிருகத்தோடு சொன்னா தூக்கி போட்டு மிதின்னு ஒரு இடத்துல எழுதி இன்னொரு இடத்துல நோன்பு முறியுமா முறியாதான்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீர்களா இது ஆபாசம், அப்ப தூக்கி போட்டு மிதின்னு ஒருத்தனை சொன்ன ஆபாசமா? மிருகத்தோட சேர்ந்துட்டா அவனை தூக்கி போட்டு மிதிரான்னு சொல்லி ஒரு கிதாபில் எழுதப்பட்டு அதே சமயத்தில் நோம்புக்குரிய சட்டம் என்ன தொழுகைக்குரிய சட்டம்னு சொன்னா அப்ப தூக்கி போட்டு மிதின்னு சொன்னது ஆபாசம். அப்ப உங்ககிட்ட என்ன சட்டம் அதுக்கு? சும்மா விட்டுறலாம், போடா நீ முஸ்லீம் இல்ல போடா, இந்த மாதிரி ரசூல்லா வந்து சொல்லலடா அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பீங்களா? அப்ப சட்டமாக உள்ளதை சட்டமா எழுதி வச்சிருக்காங்க, ஆபாசமா நீங்க சித்தரிக்கிறீங்க. ஒரு வாதமாவது ஆபாசமா நிரூபிக்க முடிஞ்சா? சட்டமா எழுந்தது இந்த மாதிரி விவரம் உள்ளதை தான் காட்டுறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாக்கூசாம முஷ்ரிக்கு ஷிர்க்கு என்னென்னு தெரியாம இருந்தாங்கன்னு பட்டம் கட்டிட்டு சஹாபாக்கள் எல்லாம் 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஷிர்க்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுட்டு அதை சர்வசாதாரண ஒரு தப்பே இல்லாத மாதிரி எப்படிதான் இவங்க நடிக்கிறாங்க நமக்கு தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வரக்கூடிய காலம், நபி அவங்க சாதாரண ஒரு சின்ன சின்ன தவறு ஏற்படுமையானால் கூட அதை கூட அல்லாஹ் அவங்களுக்கு வஹியின் மூலம் அறிவிப்பான். ஒரு ஷிர்கை சஹாபாக்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் 13 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஹி இறக்கவில்லையா? குன்னா நஅஸிலு வல் குர்ஆனு யன்ஸிலு, நாங்கள் அஸில் செய்வோம், குர்ஆன் எங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே. மனைவி இடத்துல ஒரு மனிதர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற பொழுது தற்காலிகமாக குழந்தை பெறாமல் இருப்பதற்காக தடுக்கக்கூடிய ஒரு முறை அஸில். அது விளக்கி இவங்க சொல்லல. குன்னா நஅஸிலு, சஹாபாக்கள் சொல்றாங்க அஸில் செய்யலாமாங்கிற கேள்விக்கு அது எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். குர்ஆன் இறங்கிக்கிட்டு இருக்கும் போதே நாங்க அந்த காரியத்தை செஞ்சோமே, என்ன அர்த்தம்? நாங்கள் தவறு செய்திருந்தால் குர்ஆன் அல்லாஹ் எங்களை கண்டிச்சிருப்பான். ஒரு அஸில் என்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனையே அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிட்டு இருந்தான், தப்பா கண்டிச்சிருப்பானே என்று சஹாபாக்கள் சொல்கிறார்களே. ஷிர்கை அவர்கள் செய்திருந்தால் குர்ஆன் இறங்கிட்டு இருக்குது, அல்லாஹ் 13 செஞ்சிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்வையும் சேர்த்து கொச்சப்படுத்துறீங்க. எங்கள் மாநபியை மட்டும் கொச்சப்படுத்தல. கடந்த விவாதத்திலே யூனுஸ் நபியை காஃபிராக்கினீர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஷ்ரிக்காக்கினீர்கள். இந்த விவாத காலத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாத 13 ஆண்டு காலமாக முட்டாளாக இருந்ததாக சித்தரித்திருக்கிறீர்கள். இதெல்லாம் எதுக்காண்டி? உங்க கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. சிஹ்ர் என்பது ஷிர்க் என்று வச்சிட்டீங்க, அதை நிலைநாட்டுவதற்காக, நீங்க மேதாவியாக காட்டுவதற்காக எங்கள் மாநபியை முஷ்ரிக் ஷிர்க் என்னன்னு தெரியாதவங்க பட்டம் கட்டிருக்கீங்களே. எங்கள் சஹாபாக்களை 13 ஆண்டு காலமா முஷ்ரிக்காக்கி இருக்கீங்களே. இந்த விவாத காலத்துல போட்டு காட்டினமே. கடந்த முறையில என்ன செஞ்சிருக்கீங்க? அது காபத்துல்லான்னு சொன்னாலும் அல்லாஹ் மேலதான் அர்த்தம், அது ஷிர்கா பார்க்க கூடாது. யூதர்கள் வந்து சொன்னாங்க அது சல்லாசங்க முற்காலத்துல வந்து அது சத்தியம் செய்யறது கூடும், பிற்காலத்துல தடுத்துட்டாங்க. ஷிர்கா இருந்தா ஒரு காலத்துல அனுமதியா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வந்து சில காலகட்டத்துக்கு மட்டும் ஷிர்கா அனுமதிச்சிட்டாங்களா? ஷிர்க்ல என்னங்க நஸ்க்? சட்ட பரிசீலனை வேண்டுமானால் மாற்றம் ஏற்படலாம். ஒரு காலத்துல ஷிர்க் அனுமதிச்சு போட்டு அது கூடும், செய்யுங்க எல்லாம் செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு கூடாதுன்னு சொல்றதா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டா அல்லாஹ்வையும் கொச்சப்படுத்தி, அல்லாஹ்வுடைய தூதரை கொச்சப்படுத்தி, சஹாபாக்களை கொச்சப்படுத்தி, மார்க்கத்தை கொச்சப்படுத்தி, இதுவெல்லாம் ஆபாசமா தெரியல உங்களுக்கு? ஒயின் சனா ஒயின் சரக்க, விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் ஒரு மனுஷன் தௌஹீத்வாதியா இருந்தா, போலி தௌஹீத நான் சொல்லல, நல்ல தௌஹீத்வாதியா இருந்தா, இவங்களை நான் சொல்லல, ஒரு நல்ல தௌஹீத்வாதியாக இருந்தால் அவன் எங்க போயிருவான்? சோனத்துக்குள்ள போயிருவான். சலாசன் சொல்றாங்களே, விபச்சாரத்தையும் விட ஷிர்க்கையும் விட மிக மோசமானது, விபச்சாரத்தையும் விட திருட்டையும் விட மிக மோசமானது ஷிர்க்கு. அந்த ஷிர்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. எவ்வளவு மோசமான விளைவு இது. அடுத்து இன்னும் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. அதாவது கொள்கைக்காக நபியை முட்டாளாக்கியாச்சு, சஹாபாக்களை காபியாராக்கியாச்சா. இப்ப சமீபத்தில் ஒரு சட்டம், என்ன சட்டம் தெரியுமா? சுன்ன ஜமாத்துக்காரர் எல்லாமே முஷ்ரிக்கு. நபியே முஷ்ரிக்காரங்க, எங்களை என்ன சொல்ல போறீங்க? அதை கண்டுக்கல. சுன்ன ஜமாத்துக்காரர் முஷ்ரிக்கு சொன்ன பெரும்பாலும் இவங்க தான் அறுக்கிறாங்க ஆடு. உடனே தீவனம் வந்துருச்சு இல்ல, சாப்பாடுன்னு வந்த உடனே அது காபிரத்தான் சாப்பிட்டுக்கலாம், அல்லான்னு சொல்ல நான் பார்க்கணும், காபிரத்தான் சாப்பிட்டுக்கலாம். சட்டம் எழுதிருக்கீங்களே ஏகத்துவத்துல செப்டம்பர் 2015 24வது பக்கத்துல முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சிருந்தால் ஆட்டை அறுத்தாலும் பிராணியை அறுத்தாலும் கூட சாப்பிடலாம். இங்க என்ன ஆகி போச்சு? ஏன்னா அறுக்கிறது ஃபுல்லா யார்? அங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டுல அஹ்லு சுன்னா தான் இருக்கிறாங்களாம், அதனால சாப்பிடணும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரிகளே, நம்ம ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆபாச கலைக்களஞ்சியம் இந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. சட்டம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டம் என்று சொன்னால் எப்படி சொல்லணும், ஆபாசம் என்றால் எப்படி உள்ளது அப்படின்ட்டு விரிவாக நம்ம சொன்னோம். அந்த ஒரு செய்தியையும் கூட என்ன செய்யலை அவங்க கண்டுகொள்ளாமல், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிறுக்கு வைத்து விட்டார் சொன்னார்கள், இது ஆபாசமாக தெரியவில்லையா? அது சிறுக்கு வைத்துன்னு சொன்னா அப்படி சொல்லு, தவறான கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம், அது ஆபாசமா தெரியுதான். போன விவாதத்திலேயே எல்லாத்தையும் எடுத்து வைத்து பேச வேண்டியவர்கள் மிச்சம் மீதி உள்ளது இப்போ இங்க அங்க கேட்கிற நேரம், அதான் சரியான பாயிண்ட் உள்ள இடம், அங்கதான் எடுத்து வச்சிருக்கணும். எல்லா வாதங்களையும் எடுத்து வைக்கணும். நம்ம சொன்ன ஒவ்வொன்றா சொல்லுங்க. இப்போ சிறுக்குன்னு சொன்னா நாங்க எந்த ஹதீஸை எடுத்து சொன்னோம், அந்த ஹதீஸை முழுசா படிங்க. அதுல என்னென்ன வாதங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சோம், அத்தனை வாதங்களையும் எடுத்து வச்சு இந்த ஒவ்வொரு வாதமும் தப்புன்னு சொல்லுங்க, அல்லது நாங்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது நீங்க பதில் சொல்லுங்க. நீங்களா 1 2 இது அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இடையிடையில ஒவ்வொரு ஆளை சொல்வாதீங்க. ஒன்னு சொன்னால் முழுமையாக நாங்கள் சொன்ன அத்தனை செய்திகளையும் முழுமையாக எடுத்து வைத்து இதுல இத்தனை கேள்விகள் நாங்க கேட்கிறோம், அத்தனையும் படிங்க. அவர் சொன்னாரு
என்ன குளிப்பு கடமை தொடர்பாக முழுசா படிச்சீங்களா? முழுசா படிங்க, நீங்க படிச்சு சொல்லுங்க. அதுல முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு. அத்தனையிலையும் ஆபாசங்கள் இருக்கக்கூடிய ஒன்றை நாம் எடுத்து காட்டினோம்னா அங்க போய் படிச்சு பாருங்க, இங்க போய் படிச்சு பாருங்க. இது நாங்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற பொழுது அதுல தவறுதலாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? வாசித்து காட்ட வேண்டுமே தவிர எதுக்கு பதில் இல்லையோ அதுக்கு பூரா எங்க போவாங்கன்னு பாத்துக்கிறங்க. அங்க போய் பார்த்து பாருங்க, இங்க போய் எடுத்து பாருங்க, அங்க சொல்லி பாருங்க அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அன்பிற்குரிய சகோதரர்களே, பரிசுத்த நாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்கிறது. பரேலவி மதம், மதுஹப் மதம் எப்படி யூத வழிகேடுகளை, ஆபாசங்களை, கிறுக்குத்தனங்களை, உளறல்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதெல்லாம் இங்கே தெள்ள தெளிவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எடுத்து வைக்கக்கூடிய ஆபாசங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் பரேலவி மதத்தினர் அவையெல்லாம் சட்டங்கள் சட்டங்கள் என்று உளரக்கூடிய காட்சியை இங்கே மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு கேள்விகள் கேட்டோம். தன்னுடைய உறுப்பை தன் துவாரத்தில் நுழைத்தால், சாஃபி நுழைத்தால், ஹனஃபி நுழைத்தால், உசும்பினால், எப்படிலாம் ரொம்ப ஆபாசமாக ஒரு வயசு பிள்ளையை புணர்ந்தால், ஒரு வயசு சிறுமியுடைய ஃபர்ஜில போய் நுழைத்தால், எவ்வளவு கருண கொடூரமாக காம கொடூரர்களாக இந்த மதுஹப் மதத்தை உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே தெள்ள தெளிவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். போற போக்கில் நபியை காஃபிராக்கி விட்டீர்கள், சஹாபாக்களை காஃபிராக்கி விட்டீர்கள், இப்படி பேசுறதை தவிர உருப்படியான ஏதாவது ஒரு பதில் இருக்குதா? இதிலேயே மதுஹப் மதம் எப்படி யூத கொள்கையை அதை பின்பற்றி செல்கிறது என்பது தெள்ள தெளிவாக இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல பாருங்க, ஆதம் நாம குர்ஆன்ல ஒரு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது ஃபஅகலா மின்ஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் தடுத்தான அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டார்கள். ஃபபதத் லஹுமா சவ்வாத்துஹுமா, அவர்களுடைய மறைவிடங்கள் அவர்களுக்கு வெளிப்பட்டது. மறைவிடங்கள் வெளிப்பட்டவுடனே ஃபதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹா மின் வலக்கில் ஜன்னா, சொர்க்கத்துடைய இலைகளால் தங்களை அவர்கள் மறைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்களுடைய மறைவிடங்கள் வெளிப்பட்டவுடனே, வெட்கத்தலங்கள் வெளிப்பட்டவுடன் சொர்க்கத்துடைய இலைகளை வைத்து தங்களை மறைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லி காட்டுது. இதை வைத்து நாம் என்ன சொல்கின்றோம்? அதற்கு முன்பாக அவர்கள் அந்த பாலியல் உணர்வு இல்லாமல் இருந்தார்கள், ஆடை இல்லாமல் இருந்தார்கள். ஒண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்களா? ஷைத்தான் ஆடையை உரித்தான் என்று வருகிறதே அப்படிங்கிறாங்க. ஆடை என்றால் குர்ஆன்ல எத்தனை அர்த்தங்கள் இலக்கியமாக பல இடங்களில் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 287 அல்லாஹ் சொல்றான், ஹுன்ன லிபாசுல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைங்கிறான். அப்போ இது என்ன இலக்கியமா அல்லாஹ் சொல்றான். அதை நம்ம பயான்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். வந்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கு ஆடைங்கிறான். இந்த ஆடைனா உடுத்துற ஆடையா? அது மாதிரி 7:24 சொல்லும் போது லிபாசு தக்வா தாலிக ஹைருன், இறையச்சம் என்ற ஆடையை தான் சிறந்தது அல்லாஹ் சொல்லி காட்டான். இறையச்சத்தை அல்லாஹ் ஆடை என்று சொல்கிறான். 16:112 சொல்லும் போது லிபாசுல் ஃபஅதாகஹுல்லாஹு லிபாசல் ஜூஇ வல் ஹவுஃப், அல்லாஹ் பசி பயம் என்ற ஆடையை அவர்களை சுவைக்க செய்தான். பசியா அல்லாஹ் ஆடைங்கிறான், பயத்தை அல்லாஹ் ஆடைங்கிறான். அதுபோன்று 25:47 சொல்லும் போது வஹுவல்லதி ஜஅலலகுமுல் லைல லிபாசா, அவன் தான் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன வருது குர்ஆன்ல? அவங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா பனி ஆதமு லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்கள் பெற்றோர்களை சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வெளியேற்றினானே அதுபோன்று உங்களை வெளியேற்றி விட வேண்டாம். என்ஜிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, உங்கள் பெற்றோரை விட்டு ஷைத்தான் ஆடையை கழட்டினான். ஷைத்தான் போய் சட்டையை கழட்டினானா? பட்டனை கழட்டி கழட்டினானா? இறையச்சம் என்ற ஆடையை கழட்டினான். ஏன்? அல்லாஹ்வே தெளிவா சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு அந்த அவங்களுடைய மறைவிடங்கள் வெளிப்பட்டவுடன் சொர்க்கத்துடைய இலைகளால் மறைத்துக் கொண்டார்கள் சொன்ன ஷைத்தான் கழற்றிய ஆடை இறையச்சம் என்ற ஆடை. அவர்களுக்கு பாலுறவு ஏற்பட்டவுடன் தான் அவர்களுக்கு ஆடையின் பக்கம் தேவை ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன ஆபாசம் இருக்குது? இதை நாங்க பச்சை புள்ளியை வைத்துக் கொண்டு கூட இதை நாங்கள் தெளிவுபடுத்துவோமே, குர்ஆனிலிருந்து விளங்கி சொல்வதை தவிர. அப்ப பாருங்க, பரேலவி மதத்தினர் எந்த அளவிற்கு ஆபாசமாக குர்ஆனை சித்தரிக்கின்றார்கள், கேவலப்படுத்துகின்றார்கள். அப்ப யாரு சரியான கொள்கையில் இருக்கின்றார், யாரு ஆபாச கொள்கையில் இருக்கிறார் தெளிவாகி விட்டது. ஆமா, ஷைத்தான் கலட்டினான்ல கீழே உளுந்தோன்னு எடுத்து மாற்ற வேண்டியான அது இறையச்சம் என்ற ஆடை.
அப்ப அதை வைத்து விளங்குறாங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுறான், யா பனி ஆதம 7:26 யா பனி ஆதம அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌவாத்தக்கும், அதாவது ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மறைவிடங்களை மறைக்கக்கூடிய ஆடைகளை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். வரீஷன் அலங்காரத்தையும் இறக்கி வைத்திருக்கின்றோம். லிபாசு தக்வா தாலிக கைர், இறையச்சம் என்ற ஆடையை தான் சிறந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இறையச்சத்தையும் அல்லாஹ் ஆடை என்று பயன்படுத்துகிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் கழற்றிய ஆடை இறையச்சம் என்ற ஆடையை கழற்றினான். அதாங்க சரியான அர்த்தம். அவங்க உண்மையில ஒரு ஆடை அணிஞ்சதாகவும் அதை ஷைத்தான் ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் பட்டனை கலத்தி எடுத்ததாகவும் குர்ஆன் சொல்லி காட்டுது. ஆமா, சரி. அடுத்து பாருங்க, ஒரு சகோதரர் ஒருத்தவன் நான் சொன்னோம் மதுஹப்ல நீளமான தலாக், அகலமான தலாக், முரட்டு தலாக், கடின தலாக், ஊடு நிறைய தலாக் என மார்க்க சட்டத்தை இப்படி கேவலப்படுத்துறீங்களே, எந்த வசனத்துல இருந்தா சட்டத்தை எடுத்தீங்கப்பா? இப்படி மதுஹப்ல இப்படி வந்து இது யூத கலாச்சாரம் தானே, யூதர்கள் தப்பா சித்தரிப்பாங்க. உடனே ஒரு சகோதரர், அப்படி சொன்னால் கூடுமா கூடாதா? கூடாது. நபி வழிக்கு மாற்றமாக கேடு கட்ட முறையில் ஒரு தலாக் கூடுவான், அது தலாக் சட்டம், அது சட்டம் சொல்லுவீங்க நீங்க? நீ சொன்னது கூடாதா? நபி வழி இப்படித்தான் மனைவியை பிரிய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுப்போமே தவிர இந்த பரேலவி மதத்தை போன்று இதற்கு சட்டம் எழுத மாட்டோம். கிறுக்குத்தனங்களை உணர்தாக வைக்க மாட்டோம். அது யூத கலாச்சாரம். எந்த அளவுக்கு இவங்க பாருங்க, துர்ருல் முக்தார்ல, அதாவது 26வது ஸ்லைடு 3:311 மூணாவது பாகம் 314 பக்கம், அவங்க தலாக் சட்டத்தை எப்படிலாம் கேவலப்படுத்துறாங்க பாருங்க. குர்ஆன் எவ்வளவு அற்புதமா தலாக் சட்டத்தை சொல்லி தருகிறது. யகவு பி அன்தி தாலிகுன் குல்ல தத்லீகா, குல்ல தத்லீகா அலிஃப் லாம் வச்சு குல்ல தத்லீகா அப்படி சொன்னோம்னா, நீ வந்து ஒட்டுமொத்த தலாக் அப்படி மனைவியை பார்த்து சொன்னா ஒரு தலாக்கா வாஹிதத்து ஒண்ணா, அலிஃப் லாம் இல்லாம குல்ல தத்லீகத்தின் ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். அப்படி சொன்னா சலாசு 3 தலாக்கா. குல்ல தத்லீகா அலிஃப் லாம் வச்சு சொன்னா ஒரு தலாக்கா. குல்ல தத்லீகத்தின் அப்படி அலிஃப் லாம் இல்லாம சொன்னோம்னா 3. வதத துராபி மண்ணுடைய எண்ணிக்கை அளவிற்கு அப்படி சொன்னோம்னா வாஹிதா ஒரு தலாக்கா. அதத ரம்லி துகள் இருக்க மண்ணு துகளே அதனுடைய எண்ணிக்கை அளவிற்கு அப்படின்னு சொன்னா சலாசு 3. எப்படி கேவலப்படுத்துறாங்க. இதுல என்ன அறிவுபூர்வம் என்ன இருக்குது? அதத துராபுனா 1, அதத ரம்லுனா 3, அதத ஷாயிரு இப்லீஸ் இப்லீஸுடைய முடியின் எண்ணிக்கை அளவுக்கு ஷைத்தானுக்கான ஷைத்தானுடைய முடி எண்ணிக்கை அளவு தலாக்கா. அவ் அதத ஷாயிரி பத்ரி கஃபி உள்ளங்கையில முடி எவனுக்கா வளருமா? இந்த பரேலவி மதத்துடைய ஆய்வை பாருங்க, மதுஹப் மதத்துடைய ஆய்வை பாருங்க, யூத சிந்தனையை பாருங்க, இஸ்லாத்தை எப்படிலாம் கொச்சப்படுத்துறாங்க பாருங்க, எப்படி கிறுக்குத்தனமா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. பத்னி கஃபி உள்ளங்கை முடியளவுக்கு தலாக்குன்னு சொன்னா 1. அதத ஷாயிரி லஹரி கஃபி புறங்கை முடியளவின் முடிகள் எண்ணிக்கை அளவுக்கு அப்படி சொன்னா. அவ் சாக்கி அல்லது கெண்டைக்கால் முடிகள் எண்ணிக்கை அளவிற்கு, அல்லது என்னுடைய கெண்டைக்கால். அவ் சாக்கிக்கு மனைவியை பார்த்து உன்னுடைய கெண்டைக்கால் முடிய அளவிற்கு. அவ் ஃபர்ஜிக்கு உன்னுடைய மறை உறுப்பில் உள்ள முடி அளவிற்கு. எவ்வளவு கேவலம் பாருங்க. ஒரு ஆபாச காம கொடூரனை தவிர ஆபாசையும் கேட்பாங்க. அடுத்து இதற்கு சட்டம் என்ன? இப்படி தலாக் ஒரு விட்டான்னு சொன்னா அவன் வந்து மார்க்க சட்டத்தை தெரியாதவன் முட்டாள் என்று சொல்லுவோம், காம கொடூரன் என்று சொல்லுவோம். சொல்ல ஒருவனுடைய ஃபர்ஜ் முடி அளவுக்கு தலாக்கு. அதத மாஃபி ஹாதல் ஹவுல் ஒரு குட்டையை காட்டி இந்த குட்டையில உள்ள மீன்களை எண்ணிக்கை அளவிற்கு தலாக்குன்னு சொன்னோம்னா வக்கபி அததிஹி இன் உஜித அந்த குட்டையில மீன் இருந்தா அந்த எண்ணிக்கை அளவு தலாக் நிகழுமா? இல்ல எல்லாம் செய்யாது, தலாக் நகலாதான். அப்ப எப்படி எல்லாம் இவர்கள் தலாக் சட்டத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். கொச்சைப்படுத்தி விட்டு கிறுக்குத்தனத்தை எழுதி வைத்து விட்டு ஆபாசம் எழுதி வைத்து விட்டு யூத வழிகாட்டி பூத்தி விட்டு மாணவியுடைய இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி விட்டு புதிய மதத்தை உண்டாக்கி விட்டு சட்டம் சட்டம் என்று உணரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க சகோதரர்களே, எதை சொன்னாலும் முன்னாடி பாரு பின்னாடி பாரு முன்னாடி பாரு பின்னாடி, அதுதான் பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்கு. முன்னாடி பின்னாடின்றதா எட்டுமா எட்டாதா நீளுமா நீளாதான் பஞ்சாயத்து. ஒருத்தன் செக்ஸ் படம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் போகும்போது ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா உடனே இவங்க முன்னாடி போட்டு பாத்தியா பின்னாடி ஓட விட்டியா எடுத்தவனே பார்த்தவனே ஏன் சொல்ற பின்னாடி தான் ஸ்க்ரோலிங் போட்டோமா இல்லையா? இதுதான் விளக்கமா? இது என்ன சட்டம் சொல்றதுன்னா சட்டம் மாதிரி சொல்லுங்க. அதானே சொன்னோம். சுய இன்பம் செய்யலாமா இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்டா விளக்கம் சொல்லுங்க. அதை வச்சுக்கிட்டு சுய இன்பம் செய்யலாமா என்று சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். சுய இன்பம் என்றால் என்ன சகோதரர்களே தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு அவனுடைய ஆண்குறியை எடுத்து கையில் வச்சு தேய்ச்சு இப்படி வளர்க்குவீங்க. கேவலமா இல்லையா?
இப்படி சொல்வதுதான் கேவலம் என்று சொல்கின்றோம். அந்த ஒரு அடிப்படை உங்களுக்கு தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எதை கொண்டு போய் சேர்க்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தம நபி, ஒழுக்கத்தினுடைய உறைவிடமாக வந்த நபி. நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த கேவலமான சட்டங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையில் தான், நபியோலி அடிப்படையில் தான் எழுதி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி கேவலப்படுத்துகின்றீர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்களோ? கழுத உறுப்பை அறுத்து உள்ள சொருகிக்கிட்டா என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களோ? சொல்லுங்க. ஒரு நாள் குழந்தையோட உடல் உறவு கொண்டா என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களோ? சொல்லுங்க. ஒரு பொம்பளை 4 பொம்பளையை கூட்டிட்டு வந்து 2 கணவனையும் பொண்டாட்டியும் புருஷனையும் நல்ல நிர்வாணமாக நிறுத்தி வைத்து கணவனுடைய அந்த ஆணினுடைய ஆணுறுப்பையை உத்து நோக்கிக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இப்ப எதை கொண்டு போய் எதை நீங்கள் சேர்க்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் கேவலப்படுத்துறீங்க. இப்ப இதையெல்லாம் மார்க்க சட்டம் என்று ஒருவன் படித்தால், இந்த மங்காணி புக்க ஒருத்தன் எடுத்துக்கொண்டே படித்தானா என்ன நினைப்பான்? என்னடா அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட சட்டத்தையா இஸ்லாம் சொல்லுது?